அடேங்கப்பா, என்ன ஒரு வாசனை, என்ன ஒரு வாசனை. வள்ளியம்மா, உன்னோட மீன் குழம்ப யாரும் அடிச்சிக்க முடியாது. இந்த ஏரியாலேயே மீன் குழம்பு காம்படிஷன் வச்சாங்கன்னா நீ தானே ஜெயிப்ப. அக்கா, நீ மட்டும் என்ன ஸ்பெஷலாக மீன் குழம்புல போடுற? நீ வைக்கிற மீன் குழம்பு மட்டும் அவ்வளோ வாசனையாக இருக்குது, மனன்னு இருக்குது. வீட்டில் சமைச்சிட்டு இருந்தேன், இந்த வாசனை தாங்காமல் நானே அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்னா பாரு. நான் தனியாலாம் மீனுக்கு மசாலா எதுவும் அரைச்சிலாம் ஊற்றுறதில்லடி. தேங்காய் கொஞ்சம் தூக்கலாக அரைச்சிக்கணும், புளியை நல்லா கரைச்சிக்கணும். அதுவும் இல்லாமல் நான் வீட்லேயே அரைக்கிறேன்ல வீட்டு மிளகா பொடி, அந்த மிளகா பொடி தான் இவ்வளோ வாசனை வருது. இந்த குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான பொருள்லாம் எனக்கு கொஞ்சம் பேப்பரில் எழுதி கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். எனக்கு பதமாக அரைச்சி கொடுத்துட்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அண்ணன் அதுக்கான பொருட்கள்லாம் நிறைய வாங்கி கொடுத்தா. அவள் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக என்கிட்ட அரைச்சி கொடுக்க சொல்லியிருந்தா. அதுலேயே நிறைய இருக்குது. அதில் இருக்கிறதே ஒரு குண்டா பூரா வரும். அதை நான் உனக்கு போட்டு ஒரு பெரிய தூக்கில் போட்டு தரேன், எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோ. மிளகுத்தூள் காலியானோன்னு தூக்க திருப்பி கொடுத்துடணும், சரி தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ தூக்கில் போட்டு கொடு. நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் இருக்கிற சின்ன குண்டான கொட்டிக்கிட்டு உனக்கு தூக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் அந்த மிளகாத்தூள் முடிகிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ சரிதான். எனக்கு அந்த மிளகாத்தூள் கூட பெரிய விஷயம் இல்லடி. ஆனால் அந்த தூக்கு என் மாமியார் கொடுத்தது, அதை நான் பத்திரமா வச்சிட்ருக்கேன். அதை எனக்கு பத்திரமா எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துருண்ணா. டெஃபினெட்லி செஞ்சால் போச்சு. ஆமாம், எங்கே நீ மீன் குழம்பு ஆக்கிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்க? வீட்டில் ஒரு ஆளை காணோம். காலங்காத்தால் அண்ணத்தோட மாமியார் எங்கேயோ போயிட்டாங்க. சரி, எங்கே போனாங்க, போய் கூட்டிகிட்டு வாடா மத்தியானம் சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு முத்து அமுச்சு வச்சேன். அவன் போனான், அவனையும் காணோம். அவனை கூட்டிகிட்டு வரத்துக்காக அண்ணத்தை அமிச்சேன். அவன் போனால் அவளையும் காணோம். இப்போ 3 பேரையும் காணோம். நீயாவது போய் அவங்கள தேடி கூட்டிகிட்டு வரியா, இல்லைன்னா நம்மளை வெயிட் பண்ணலாமா? ஐயோ, அது 3 எங்கே போய் ஊர் சுற்றி நிற்குதுன்னு தெரியலையே. அதுங்க போய் நம்ம எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது? பேசாமல் வந்ததுக்கு ஒரு தட்டு நிறைய சோறை போட்டு மீன் குழம்பு ஊற்றி நல்லா குழப்பி அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பொறுமையாக போய் அதுங்க தேடி கூட்டின்னு வந்துடலாம். கோமதி, போய் கூட்டின்னு வரியா இல்லை நானே போட்டா? அக்கா, நானே ரொம்ப பசியில் வந்திருக்கேன், எனக்கு ஒரு இலையை போடு, நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் போய் அதுங்களை கூட்டின்னு வரேன். சரி அப்படின்றியா? நானே போய் அதுங்களை கூட்டின்னு வரேன். நீ சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாரு. ஏதாவது உப்பு காரம் கம்மியாக இருந்தால் சொல்லி போட்டுக்கலாம். நீ கூட எதுக்கா வீணாக அலைஞ்சுன்னு இருக்கிற? அதுங்க 3 கேடிங்க எங்கேயாவது ஒன்றா சுற்றின்னு இருக்கோங்க. அதுங்களே வீடு வந்து சேர்ந்துடும். நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லாமா? அவங்க வந்த அப்புறம் சாப்பிட்டோம். அவங்களுக்கு பசியில் போல இருக்குது, அதனால தான் ஆளை காணும். வச்சுதுன்னா டான வீட்டில் வந்துட்டு நேரத்துக்கு நின்றுக்கோங்க. ஆமாண்டி, நான் கூட காலைல சரியாக சாப்பிடல. சரிவா, நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறியே நம்மளுக்கு வாழ்க்கை போயிடுச்சு. இன்றைக்காவது நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் மீதி அவங்களுக்கு போடலாம். கரெக்டாக சொன்னேன். ஏண்டா அறிவு குழந்தை, உன்னை வண்டி அங்கே நிற்க வைக்க சொன்னல, நீ தான் வீட்டுக்குள்ளே வண்டி விடுவேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்க பாரு. சரி விடுங்க, நான் தூரத்தில் தானே நிறுத்தி வச்சிருக்கேன். ஏண்டா நடக்கிறது கூட வழி விடாமல் இப்படி நடுவில் எடுத்துகிட்டு வந்து வண்டி விட்டு வச்சிருக்கியடா. அந்த கிழவி கீழே விட்டுட்டு வண்டியை பேக்வேர்ட்ஸ் எடுத்துன்னு போடா. ஏமா ஃப்ளோவில் ஏதாவது கிழவி கேவேன்னு சொன்னியாமா? ஆனால் உங்களை போய் சொல்லணும் அத்தை, பக்கத்து வீட்டில் ஒரு பழைய கழுவி இருக்குது, அதை பற்றி தான் பேசினேன். சரி, ஏன் இன்னும் வண்டியில் உட்காந்துக்கிறீங்க, இறங்குங்க. சித்தி, பாட்டி வண்டியிலே இருக்கட்டும், நான் வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறேன். பின்னாடி போய் எங்கேயும் முட்டாத மாதிரி கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டீங்களா? சரி போ. பேக் எடு. சைடு வாங்கு. அப்படிதான். முன்னாடி போ. சைடில் போ. லெஃப்டில் போ. கரெக்ட். இப்போ லைட்டில் வந்துடு. போதும்னா போதும். ரொம்ப முன்னாடி போயிட்டு மீன் குழம்பு சட்டியை தள்ளிக்கிளி விட்டுற போகிறேன். அப்புறம் உங்கள் அம்மா வந்துடுவா சண்டைக்கு. இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். பாட்டிமா பத்திரமா இறங்குங்க. ஏய், அந்த கழுவி ஒழுங்காக இறக்கி விடு, குழம்புக்குள்ளே குச்சிட போகுது. அப்பா அடி, ஒரு வழியாக இறங்கிட்டேன். வண்டி குளிங்க வந்தது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. வாங்க, நம்ம 3 பேரை போய் சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாம், இல்லைன்னா மட்டும் என்னத்தை பண்ண போகிறேன். வா போவோம். என்னம்மா? ஒன்றும் இல்லத்த, வாங்க போகலான்னு சொன்னேன். வாங்க போயிட்டு சாப்பிடுவோம்.